வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நீர் சொல்லியிருக்கிறீர், எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று நீர் சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய வல்லமையான பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், நித்திய ஆவியானவர், சத்திய ஆவியானவர், ஆண்டவரே தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக இருந்து ஆண்டவரை உம்மை நோக்கி தேவனுக்கு ஏற்கும் பலியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் ஏறெடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் ஆண்டவரே உற்சாகம் மிகுதியால் ஆண்டவரே துள்ளி குதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இங்கே வந்திருக்கிறீர், எங்கள் ஆராதனைகளே பிரியப்படுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைக்கும்படியாக உம்முடைய வல்லமையினால் எங்களை நிறைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனால் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை எங்களுக்குள்ளாக இருந்து ஆண்டவரே பிரகாசித்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்ய இருக்கிறீர், அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்றைக்கு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றம் ஆண்டவரே இந்த சபையின் மூலமாக உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிற துதி, ஆராதனை அனைத்தும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நீர் ஆசீர்வத்தை நிறைத்து அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். To
in me. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your way in me. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your way in me. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your way in me. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your way in me. Hallelujah. Lord, we give our hearts, oh Father. We give our praise. We live for you alone. Every breath I take, every moment of my way. Lord, have your way in me. Hallelujah. This is our desire, Lord. Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். நம் தேவன் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். நாம் அவரை நன்றியோடு கூட துதிக்க வேண்டும். எரிகோ மதில் போன்ற பிரச்சனைகள் அல்லது வியாதிகள் நம் முன்னே உயர்ந்து நின்றாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் துதிக்கும் பொழுது அந்த பிரச்சனையோ அல்லது அந்த வியாதியோ, அந்த எரிகோ கோட்டை எப்படி இடிந்து விழுந்ததோ அதை போல நொறுங்கி விழுந்துவிடும். அல்லேலூயா. செங்கடல் போன்ற சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அவரை நாம் பாடி துதிக்கின்ற வேளையிலே நமக்கு அதை கடந்து போக பாதையை அவர் உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆமென். கோலியாத் போல கஷ்டங்கள் துன்பங்கள் நம்மை எதிர்த்து வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இயேசு என்ற மிகப்பெரிய நாமம் நம்மோடு கூட இருக்கின்றது. அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தை கொண்டு நாம் அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியும். ஆமென். ஆகவே நாம் இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி பலிகளை செலுத்துவோம். கரங்களை தட்டி
நாம் உற்சாகமாய் பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா
ஹalleluya. கரங்களை தட்டி நம் தேவனை ஆராதிப்போம். உங்கள் துக்கமெல்லாம் இன்று சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் கவலைகள் எல்லாம் இன்றே மறைந்து போகும். நீங்கள் கலங்கி போகவே வேண்டாம். நம் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி. கடந்ததை நினைத்து நீங்கள் கலங்கவே வேண்டாம். கர்த்தர் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கின்றார். அதை இன்றைக்கே நீங்கள் காண்பீர்கள். நொறுங்கி போன இதயத்தை அவர் தேற்றுகிறார். ஆமா, இன்னைக்கு அநேக பிள்ளைகளால நொறுக்கப்படுறாங்க, உறவினர்களால நொறுக்கப்படுறாங்க, அக்கம் பக்கம் வீடுகளில் உள்ளவர்களாக அவர்கள் மூலமாய் நொறுக்கப்படுகிறார்கள். அப்படி நொறுங்கி போன இதயத்தை அவர் தேற்றுகிறவராயிருக்கிறார். உடைந்து போகிற உள்ளத்தை அவர் தாங்குகிற தேவனாய் இருக்கின்றார். காயப்பட்டு போன அந்த உள்ளத்தை அவர் காயம் கட்டுகிறவராய் இருக்கிறார். நம் கண்ணீரை அவர் துடைக்கிறார். ஹalleluya. திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்க விடமாட்டார். அப்படியே சோதனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பலனை அவர் தருகின்றார். அந்த சோதனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள வழியையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார், ஏற்படுத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு கூட நாம் வாழ்ந்து வரும்பொழுது நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கின்றார். அவர் வரும்பொழுது நீதியின் கிரீடத்தை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. பாடுவோம், நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக. கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும்
விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். நம் இயேசு கைவிட மாட்டார். போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும், எந்த கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாம் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் கைவிட மாட்டார். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். இந்த உலகத்திலும் அதில் உள்ள யாவற்றிலும் நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். ஆமென். மனுஷரை பார்க்கிலும் பிரபுக்களை பார்க்கிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். நாம் நினைப்பதிலும் ஜெபிப்பதிலும் அதிகமாய் அவர் செய்கிறவராயிருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்கிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். நம்முடைய தேவைகளை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். நம்முடைய உயர்வினிலும் தாழ்வினிலும் அவர் ஒருவரே பெரியவர். ஆமென். யுத்தங்கள் செய்வதில் அவர் வல்லவர், அற்புதம் செய்வதில் அவர் சிறந்தவராயிருக்கிறார். நம்முடைய மரணத்திலும் ஜீவனிலும் அவர் ஒருவரே பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடுவோம். நீரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். யோனாவிலும் சாலமோனிலும் நீரே பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். சர்வத்திலும் சகலத்திலும் நீரே பெரியவர். நீரே பெரியவர்.
தாழ்வினிலும் நீரே பெரியவர். என் உயர்வினிலும் தாழ்வினிலும் நீரே பெரியவர். பெரியவர் நீர் ஒருவரே பெரியவர். யோனாவிலும் சாலமோனிலும் நீரே பெரியவர். நீரே பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர். சர்வத்திலும் சகலத்திலும் நீரே பெரியவர். சீரிடும் புயல்களை நீரே அதட்டுவே. கொந்தளிக்கும் கடல்களை நீர் ஒருவரே அடக்குவே. சீரிடும் புயல்களை நீரே அதட்டுவே. கொந்தளிக்கும் கடல்களை நீர் ஒருவரே அடக்குவே. யுத்தங்கள் செய்வதில் நீரே வல்லவர். அற்புதம் செய்வதில் நீர் ஒருவரே சிறந்தவர். யுத்தங்கள் செய்வதில் நீரே வல்லவர். அற்புதம் செய்வதில் நீர் ஒருவரே சிறந்தவர். என் மரணத்திலும் ஜீவனிலும் நீரே பெரியவர். என் மரணத்திலும் ஜீவனிலும் நீரே பெரியவர். நீர் பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர். யோனாவிலும் சாலமோனிலும் நீரே பெரியவர். நீரே பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர். சர்வத்திலும் சகலத்திலும் நீரே பெரியவர். மனுஷரை பார்க்கிலும் நீரே பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் நீர் ஒருவரே பெரியவர். மனுஷரை பார்க்கிலும் நீரே பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் நீர் ஒருவரே பெரியவர். நான் நினைப்பதிலும் ஜெபிப்பதிலும் அதிகமாய் செய்பவர். நான் நினைப்பதிலும் ஜெபிப்பதிலும் அதிகமாய் செய்பவர். நீரே பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர். யோனாவிலும் சாலமோனிலும் நீரே பெரியவர். நீரே பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர். சர்வத்திலும் சகலத்திலும் நீரே பெரியவர். ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் பெரியவர். நீர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ளாயிருக்கிற நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே உலாவினபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிழலாடினபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் நினைப்பது
நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் அதிகமாய் நீர் எங்களுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் ஜீவனே இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது அப்பா உம்முடைய சுத்த கிருபை ராஜா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. உம்முடைய தழும்புகளாலே நீர் எங்களை குணப்படுத்தி இருக்கிறீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உம்முடைய உள்ள கரங்களிலே நீர் வரைந்து வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் ஏந்தி சுமந்து பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தையின் வேளையிலே வார்த்தை பேசுகிறதான தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் வல்லமையாய் பெறப்பட்டு வரும்படியாய் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அது ஔஷதமாய் காணப்பட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. நீர் இந்த இடம் முழுவதும் பிரசன்னமாயிரும். மீதியான வேலையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது காணிக்கையும் தசம பாகத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். நாம் விதைக்கிறதுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நாம் விதைக்க வேண்டும், அது மட்டுமல்ல இந்த விதையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் விதைக்கிறதன் மூலியமாக கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை இதன் மூலியமாக நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதமும் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பிரியமானவர்கள், நாம் இங்கே பார்க்குறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பவுல் இந்த இடத்துல பணத்தை பற்றி தான் பேசுகிறார். கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய ஒரு பிரமாணத்தை அவர் அங்கே அறிமுகப்படுத்துகிறார். ஆதியாகமும் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், விதைப்பு அறுப்பு என்கிற ஒரு பிரமாணம் கர்த்தர் அங்கே செயல்படுத்துகிறார். அந்த காரியம் நடந்த பின்பு என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போது ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் செயல்படணும்னு விரும்புகிறார். அப்போ இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை நாம் கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், விசுவாசிக்கணும், 4வது செயல்படுத்தணும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி இங்கே பவுல் கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே இந்த ஸ்கிரிப்சர் என்ன சொல்கிறது, இந்த பேசேஜ் என்ன சொல்கிறதுனால் பணத்தை பற்றிய ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்னன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 7ஆம் வசனம், அவனவன் விசனமாயம் அல்ல கட்டாயமாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். வார்த்தைகள்லாம் பார்க்குறீங்க, எப்படி கொடுக்கணும்னு அவர் சொல்கிறார் பாருங்க. விசனமாக இல்லை, கட்டாயமாக அல்ல, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். எப்படி கொடுக்கணும்னா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். தொடர்ந்து அப்படியே வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுலாம் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும்.
இங்கே பார்க்குறோம், அவனவன் விசனமாயமல்ல கட்டாயமாக கொடுக்கக்கூடாது, தன் மனதில் நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே பவுல் சொல்லுகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம், தாவீது என்ற நபர் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவராக இருக்கிறார் பாருங்க. அவருடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கர்த்தரை குறித்து அவர் எப்படி எண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சொல்கிறாரு, விசனமாயமல்ல கட்டாயமாயமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே. நாம் எப்படி நியமிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து இந்த காணிக்கையும் தசம பாகத்தையும் நாம் செயல்பட வேண்டும். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மை இருக்குது. ஆவிக்குறி ரீதியில் இது செயல்படும். மாம்ச கண்களில் கூட இதை சில பேர் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இது ஆவிக்குறி ரீதியில் இது செயல்படுகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது இல்லையா. எப்படி இந்த தாவீது தேவனுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் என்னென்னா, தாவீதினுடைய கடைசி காலம். தாவீது மரிக்க போகிறாரு. அப்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த ராஜாவாக தன்னுடைய மகன் சாலமோனை அபிஷேகம் பண்ணுகிற நேரம் இது. அப்படின்னா என்னென்னா, அவர் ஒரு ஆசைப்படுறார். என்னென்னா, அவர் ஒரு அரண்மனையில் இருக்கிறார். ஸோ நான் இந்த அரண்மனையில் இருக்கிறேன், கர்த்தருக்கு ஒரு அரண்மனையை கட்டுவோம் அப்படின்னு ஒரு வாஞ்சை, ஒரு பிரியத்தை சொல்கிறாரு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ கட்டவானா, உடைய பையன் சாலமோனுடைய அதை கட்டுவான் அப்படின்னு. அப்போது தாவீது என்ன பண்ணுறாருன்னா, அந்த சபையை கட்டும்படி சில பொருட்கள்லாம் வச்சிருக்கிறார் இல்லையா. அது எப்படி தேவனுக்கு எப்படி மனம் முகர்ந்து கொடுக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்ப்போம். அவர் எப்படி அந்த மன உற்சாகத்துடன் மனதில் நியமித்தபடி கர்த்தர் எப்படி அவர் முன்னிறுத்துகிறார், அதனுடைய உற்சாகமாய் கொடுக்கிறார். இங்கே கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. தாவீது எப்படி கொடுக்குறாருன்னா, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறார். பார்ப்போம். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரிது. அது ஒரு மனுஷனுக்கல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பல வர்ண கற்களையும், வெளியேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். நீங்கள் சொல்கிறார் பாருங்க, பொன் வேலைக்கு பொன், ரத்தின வேலைகளுக்கு ரத்தினம், வெள்ளி வேலைக்கு வெள்ளி, ஏராளமான வெளியேறப்பட்ட காரியங்கள், கற்கள். இதெல்லாம் என்னன்னா, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும்படி சவதரித்து வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிறார், வேறு யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா பிற்பாடு சொல்லப்படுகிறார், எல்லாம் உன் கருத்துலேருந்து நான் வாங்கினேன், அதனால் உமக்கே செலுத்துகிறேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். பார்த்தீங்களா, அந்த வாஞ்சை கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய வாழ்க்கையில் ருசித்து பார்த்திருக்கிறார். தாவீது ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவனுடைய தகப்பனே அவனுடைய பெயரை சொல்ல அந்த நிலையில் இருக்கிறான். நம்முடைய போதகர் ஒரு சீரியஸ் அதை பேசியிருக்கிறார். தாவீதின் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம், தாவீதினுடைய வாழ்க்கையில் எப்படி தேவனுடைய கிருபை செயல்பட்டது என்பதை நம்முடைய சபை போதகர் அதை பேசியிருக்கிறார். அதில் பார்க்குறோம், அவனுடைய தகப்பன் அவனுடைய பேரை சொல்லக்கூட வாயில் வரல. கடைசி மகன், அதை கூட அவன் சொல்ல விரும்பலை. ஏதோ ஒரு ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை தாவீதுடைய வாழ்க்கையில் எங்கேருந்து வருது என்றால், கீழிருந்து மேலே தூக்குற அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருந்தார். அதை தான் இங்கே பாருங்கள், இவர் எப்படிப்பட்ட ஒரு பணக்காரனாக மாறினார் அப்படின்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவருடைய கை வேலை இல்லை, அவருடைய பலன், அவருடைய ஞானம் இல்லை. வேதம் சொல்லுவது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இது எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான், கர்த்தருடைய கிருபை தான் அவருக்கு கொண்டு வந்தது. பாருங்க, கர்த்தர் மேலே இருக்கிற வாஞ்சையினால் என்ன பண்ணுறாருன்னா, பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர
எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக சில பொருட்களெல்லாம் சேகரித்து வச்சார். அது மட்டும் இல்லை, அதை மட்டும் கொடுக்கல, தன்னுடைய சொந்த இதுவே காரியத்தையும் பொன் வெள்ளி அவர் கைப்பட சில காரியங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கொடுக்கிறார். எப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். பாருங்க எப்படி அங்கே கொடுக்கிறார்னா, தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறார். அவர் தேவனுக்கென்று கொடுக்கிறார், தேவனை கனம் பண்ணுகிறார். எப்படி கொடுக்கிறார்னா மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறார். 4ஆம் வசனம், அறைகளின் சோறுகளை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாக்குவதற்காக கம்லார் செய்யும் வேலைக்கு அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாய் 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாக 7000 தாலந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். இந்த ஓப்பீரி தேலமுக பியூர் கோல்டு, இருக்கிறதுலே விலையேறப்பெற்ற தங்கம் அந்த காலகட்டத்தில். இங்கே தாவீது எவ்வளோ கொடுக்குறார் அப்படின்னு ஒரு சில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. ERV தமிழ் டிரான்ஸ்லேட்டில் சொல்லுகிறது, ERVலும் தமிழில் சொல்லுகிறது, ERV இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் சொல்லப்படுது. எவ்வளோ கொடுக்குறாருன்னா 110 டன் தங்கத்தை கொடுக்குறார். பியூர் கோல்டு, விலையேறப்பட்ட தங்கத்தை யாருக்கு கொடுக்குறாருன்னா கர்த்தர் மேலே இருக்கிற வாஞ்சையினால் கொடுக்குறார். ஏன்னா இது எல்லாவற்றையும் கொடுத்தார், அவருக்கே மறுபடியும் கொடுக்குறார். 110 டன் தங்கத்தை கொடுக்குறார் அப்படின்னா ஒரு டன்னுடைய தங்கத்தினுடைய விலையை நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா 460 கோடி வருது. நான் சொல்கிறது ஒரு டன். அப்போ 110 டன் தங்கத்தை யாருக்கு கொடுக்குறாருன்னா கர்த்தருக்கு கொடுக்குறார். அது கணக்கே போட முடியல, 110 டன் கணக்கு போட முடியல. கூகுளில் போட்டாலும் கூகுள் திணறுது. சில காலர்ஸ்லாம் அதை கணக்கு பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. 110 டன் தங்கத்தை எப்படி கொடுக்க முடியும்? இவர் ஒரு ராஜா. அவர் நினச்சிருக்கலாம் சரி ஆலயத்துக்கென்று சேகரித்த பொருளை மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இல்லை பாருங்க, அவருக்கு சொந்தமான பொன்னையும் எடுத்து கொடுக்குறார். அது மட்டுமல்ல 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? பாருங்க, பவுல் அங்கே சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இங்கே தாவீது எப்படி கொடுக்கிறார்? மன உற்சாகமாய் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு அவர் கட்டளை போடலாம். அவர் ஒரு ராஜா, அவருக்கு தேவனை பற்றி நல்லா தெரியும் பாருங்க. ஆனால் அவர் அப்படி செய்யலை. என்னன்னா ஜனங்களை நோக்கி சொல்கிறாரு, உங்களில் யார் தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்று கேட்கிறார். அப்போ கேட்கும் பொழுது 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரரேக பிரபுக்களும் மனப்பூர்வமாய், இங்கே பாருங்க 2வது மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். தாவீது சொல்லுகிறார் எப்படி கொடுக்கணும். ஜனங்கள் கேட்கிறார், நான் கொடுத்தேன். மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது இவர்களும் தன்னிடத்தில் இருக்கிற வெள்ளி தங்கம் வெளியேறப்பட்ட அந்த வெண்கலம் காப்பர் இரும்பு இதெல்லாம் பாருங்க டன் கணக்கில் கொடுக்குறாங்க. தாவீது 110 கொடுத்தாரு. இந்த ஜனங்கள் இந்த தலைவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 190 டன் கொடுக்குறாங்க. தாவீதே மிஞ்சுறாங்க இவங்க. கொடுக்கறதுல எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா மன உற்சாகமாக. ஏன் அப்படி கொடுக்கணும்னா 12ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இதெல்லாம் தாவீதினுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எழுதுகிறார். அவர் கீழே இருந்து மேலே வந்தது எழுதுகிறார். 14ஆம் வசனம் 2வது பகுதி, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இந்த பொருட்கள் இந்த தங்கம் வெள்ளி யாருதுங்க? கர்த்தருடையது. கொடுக்கறதுக்கு ஒரு மனம் வேணும் முதலாவது தாவீதுக்கு. ஏன்னா அவர் ஒரு ராஜா, கொடுக்காமலே இருக்கலாம், ஜனங்களை கட்டாயப்படுத்தலாம். ஆனால் அவருக்கு எதுவுமே கட்டாயப்படுத்தலை, கொடுக்காமல இல்லை. அவர் கொடுக்குறாரு, முன் வருகிறார், மனப்பூர்வமாய் வருகிறார். ஏனென்றால் கர்த்தரை குறித்த ஒரு அறிவு அவருக்கு இருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறார். அவர் பெருசாக எண்ணுகிறார் கர்த்தரை தாவீது. அப்படி எண்ணும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே கொடுக்கிறார்.
அப்படியே நீங்கள் கடைசியாக வாசித்து வந்தீங்கன்னா கடைசி வசனத்தில் தாவீதினுடைய மரணம் ஏற்படும். தாவீதுன்னா எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு இல்லையா, தனக்கு உண்டான எல்லா பொன் வெள்ளி கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம நினைப்போம், அப்போ எல்லாமே கொடுத்துட்டாருன்னா அவர் ஒன்றுமே இல்லைன்னு நினைப்போம். இல்லை, அவர் சொல்கிறார் உம்முடைய கரத்தில் வாங்கணும், ஆகவே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்படின்னு. அப்போ தாவீதினுடைய அந்த கடைசி அந்த அந்த மரணிக்கிற தருணத்தில் அவரை பற்றி சொல்லுகிறது, அவர் எப்படி இருந்தார் அப்படின்ற 22ஆம் வசனம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையுள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின். பார்த்தீங்களா, அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் எவ்வளோ கொடுத்தாங்க, 110 டன் கொடுத்தான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான், சகோதரித்து எல்லாவற்றையும் கர்த்தருக்கின்ற ஆலயத்துக்கு என்று கொடுத்தான். எப்படி மனப்பூர்வமாய் கொடுத்தான். அப்போது கொடுத்தா அப்போ ஒன்றுமே இருக்காதா? இல்லை, அவர் மரிக்க போகும்போது இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே பாருங்க, ஐஸ்வர்யமும் சொல்லுகிறது. இந்த ERV டிரான்ஸ்லேஷன்ல மெனி ரிச்சஸ், ஏராளமான பணம் உடையவராய் ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லுது. ஃபுல் ஆஃப் டேஸ் ரிச்சஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கொடுக்க கொடுக்க கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் கர்த்தருக்கு கொடுக்குறோம். இந்த பூமி அவருடையது. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் அவர் அங்கே சங்கீதம் 23 எழுதுகிறார். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வசனம் அப்படி சொல்லப்படுகிறது. ERV டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்படுகிறது, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தேவையானவை எப்பொழுதும் என்னிடத்தில் இருக்கும். பார்த்தீங்களா, எப்பொழுதும். சம்பளம் வாங்கின 5 நாள் மட்டும் இல்லை, 10 நாள் மட்டும் இல்லை, கடைசி 15 நாள் இல்லையே, அப்படி இல்லை. அவருக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம தேவைக்கு எப்பொழுதும் இருக்கும், தேவைக்கு மிஞ்சும் இருக்கும், மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும். அப்போ பவுலும் அங்கே எப்படி சொல்லுகிறாருன்னா, கட்டாயமாக இல்லை, விசனமாயம் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நம்ம கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். நம்ம கொடுக்க கொடுக்க அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இது ஆவிக்குரிய பிரமாணம், கண்களில் பார்க்கக்கூடியாத விதத்தில் இருக்கலாம், ஆனால் ஆவியின் கண்களில் நம்ம பார்க்கணும். நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குது. பரிசுத்த ஆவியாக நமக்குள்ள அப்படி கிரியை செய்ய முடியும். நீங்கள் தான் அந்த ஆவிக்குரிய வல்லமையை கட்டவிழ்க்க வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதத்தினால் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள சகலவித ஆசீர்வாதம், கிருபை, இரக்கம் உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. நீங்களே ஒரு பண்டகசாலை மாதிரி, ஒரு பொக்கிஷ வீடு. நீங்கள் உங்களுக்குள்ள தான் எல்லாம் இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறீர்கள். மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையை அழித்து, அப்போ விதைக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ விதைக்கிறவனுக்கு விதையை அழித்துன்னு அவர் விதையை தர ரெடியாக இருக்கிறாரு. நிறைய பேர் இந்த மனமே வராது பாருங்கள், விதைக்கக்கூடிய மனம், அதெல்லாம் பிசாசு கொண்டு வரான். கொடுத்துட்டா உனக்கு ஒன்றும் இருக்காது. இல்லை இங்கே பார்த்தோம் தாவீது எப்படி கொடுக்குறாருன்னா, 110 டன்னு தங்கத்தை கொடுத்தாரு. சாகும் பொழுது எப்படிங்க, ஐஸ்வர்யம் உள்ளவனாய், கனம் உள்ளவனாய். அப்போ நம்ம தைரியமாக கொடுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவர்கள்லாம் கொடுத்துருக்கிறார்கள். இதை நாம் பின்பற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஏராளம் தாராளம் நிச்சயமாக நம்ம இடத்துல இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்னா, அவருடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்க வேண்டும். மனப்பூர்வமாய் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே கரங்களில் காணிக்கும் தசமம் எடுத்துக்கொள்வோம், நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம், தைரியமாய் கொடுக்கிற இருப்போம். நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தது. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் என்னோட வாழ்க்கையில் குறைவு என்பதே இருக்காது, பணக்குறைவு என்பது இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய வாழ்க்கை நிரம்பி இருக்கும். அவருடைய செழிப்பை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால் உம்மை கனம் பண்ணுகிறேன். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 29. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள்.
கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை காலை 8 மணி முதல் 10:30 மணி வரை இங்கு நடைபெறுகிறது. நீங்கள் யாவரும் வந்து இதிலே கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் ஆலயத்திலே நடைபெறுகிறது. நீங்கள் யாவரும் வந்து அதிலே கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறுகிறது. வாக்குத்தத்த ஆராதனை, அதிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் நடைபெறும். நம்முடைய சபையிலே 2வது சனிக்கிழமை மாலையிலே 6 மணி முதல் 7 மணி வரை அந்த கூட்டம் நடைபெறும். 3ஆம் சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் நடைபெறுகிறது. நேரம் காலை 10 மணி முதல் 1:30 மணி வரை. 4ஆம் சனிக்கிழமை அல்லது கடைசி சனிக்கிழமை இதிலே துதி ஆராதனை மாலை வேளைகளில் நடைபெறுகிறது. நேரம் காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை.